உணர்வு நிலையில செயல்படணும் போது நீங்க கொடுத்த விளக்கத்துல நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மனம் நாச நிலையில இருந்து இயங்குற மாதிரியும், புறத்தை பொறுத்து செயல்படும் போது நமக்கு மனம் நாசமா இருக்கணுன்றது இல்லாம ஒரு லயத்தோட தான் செயல்பட முடியும் இல்லையா? அதுக்கான விளக்கம் தாங்க. அதாவது நீங்கள் எந்த செயல் பண்ணாலும் மனோ லயம் இல்லாமல் செயல்படவே முடியாது. ஆனால் அதில் என்ன ப்ராப்ளம் வருதுன்னு சொன்னால், மனோ லயத்தில் ஒரு லயம் ஏற்படும்போது அந்த லயம் மட்டுமே இருக்காது. அடுத்த லயம் வரும். அந்த லயம் ஒரு லயத்துக்கு ஒரு லயம் இடையில கூட ஒரு கிளாஷ் கூட வந்துடும். அதனால் மனோலயமே ஒரு செல்ஃப் காம்ப்ரமைஸாக கூட இருக்காது. வரக்கூடிய லயம் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக கூட வந்துடும். சில லயங்கள் மோசமான லயத்தில் சில இதெல்லாம் பண்ணிட்டோன்னா அது நம்மளை விட்டு போகாமல் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் என்னென்னு சொன்னால், மனமும் லயமும் மனோ நாசமும் மாறி மாறி வரணும். மனோ லயங்கிறது வந்துட்டு போகிற மாதிரி இருக்கணும். எந்த லயமே நிலை பெற்று இருக்கக்கூடாது. இப்போ அதே நேரத்தில் அகத்தை பொறுத்தில் நாம் மனோநாச நிலையிலே இருக்கிறேன்னு சொல்லி அதையும் மெயின்டைன் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா எதை மெயின்டைன் பண்ணாலுமே நீங்கள் மெயின்டைன் பண்ண நினச்சிங்கன்னு சொன்னால் அது கூட மனோ லயத்தினுடைய உதவியோடு தான் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அங்கே உண்மையிலே என்னென்னு சொன்னால் மனோ நாசங்கிறது வந்துட்டு போகிற மாதிரி இருக்கணும். அது எந்த மனோ லயமுமே அப்படியே நிலை பெற்று இருக்கக்கூடாது. மனோலயம் வரணும், அது ஒரு செயலை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அது முக்கியமானது அதுதான். அந்த மனோலயம் சார்ந்து தான் எல்லாமே இருக்குது. ஆன்மீக உலகம்னாலும் சரி, எந்த உலகம் இருந்தாலும் சரி, அது அகமாக இருந்தாலும் சரி, புறமாக இருந்தாலும் சரி, கடைசியில் என்னென்னு சொன்னால் அந்த மனசளவில் தான் அது எல்லாமே சங்கமிக்குது. அப்போ மனசளவில் மனதினுடைய தொடர்பு இல்லாமல் நீங்கள் எதையுமே பண்ண முடியாது. ஆன்மீக வாழ்க்கையே நடத்த முடியாது, உலகியல் வாழ்க்கையே நடத்த முடியாது. அதனால் ஆன்மீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உலக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, மனோலயம் உதவி பண்ணுது. ஆனால் என்னன்னு சொன்னால் அந்த மனோலயம் வினாடிக்கு வினாடி புதுசாக இருக்கணும். அப்படி புதுசாக இருக்கிறது தான் என்னென்னு சொன்னால் லிபரேஷன் ஆகிட்டுன்ட்டு அர்த்தம். அப்போ லிபரேஷன் எதுக்கு எதோட சார்ந்ததுன்னு சொன்னால் மனோ நாசத்தோடு சேர்ந்ததுன்னுட்டு அப்படி ஒதுக்கி விட்டுறக்கூடாது. மனோலயத்தை சார்ந்தது தான். அந்த மனோலயத்தோடு சாரும் பொழுது இந்த மனோலயமே வினாடிக்கு வினாடி புதுசாக இருக்கும் பொழுது அதுவே லிபரேட்டட் ஸ்டேட்டுக்கு வந்துடுது. அப்போ அது லிபரேட்டட் ஸ்டேட்டுக்கு வரும் பொழுது மனோலயத்துக்கும் மனோநாசத்துக்கும் வித்தியாசமே இல்லாமல் போயிடுது. அப்போ நாசமே மனோலயமாக இருக்குது, மனோலயமே மனோநாசமாக இருக்குதுன்னு சொல்கிற அளவில் அந்த லிபரேஷன் ஸ்டேட்டு அப்படி இயங்குது. அங்கே என்னென்னு சொன்னால் எல்லாமே ஒரு 6 மாதிரி வருது. 6 மாதிரி வர்றதெல்லாம் மனோலயம்தான், 6 மாதிரி ஓடுறதும் மனோலயம்தான். ஆனால் என்ன தேங்கி நிற்கல, அவ்வளோதான். அப்போ அங்கே ஒரு ஃப்ரீ ஃப்ளோ இருக்கணும். அதான் நம்ம பிரவாகம்னு நம்ம சொல்கிறோம். இந்த மன லயங்கிறது ஒரு பிரவாகமாக அமைஞ்சுன்னு சொன்னால் அதான் ஒரு ஆரோக்கியமான மனம், ஆரோக்கியமான மனோலயம்.